ஈரானில் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள மலேசிய தூதரகத்தில் பதிந்து கொண்டுள்ள அனைத்து மலேசியர்களும் பாதுகாப்பாக உள்ளனர். வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் வாழும் மலேசியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை கொடுத்து வருவதாக அறிக்கையொன்றில் அது கூறியது. ஈரானிய நிலவரங்கள் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. தேவைப்பட்டால் மலேசியர்கள் தாயகம் திரும்புவதற்கான உதவிகள் உட்பட அனைத்து தூதரக உதவிகளை வழங்கவும் தமது தரப்பு முழு தயார் நிலையில் இருப்பதாக விஸ்மா புத்ரா கூறியது. ஈரானில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் அமைச்சு நடவடிக்கை அறையை திறந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வெள்ளிக்கிழமை வாக்கில் ஈரானிலிருந்து மலேசியர்கள் தாயகம் கொண்டு வரப்படுவர் என தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபாமி ஃபாட்சில் முன்னதாக கூறியிருந்தார். இஸ்ரேல் ஈரான் மோதல் மோசமாகி வருவதால் நேரம் கடத்தாமல் ஈரானிலிருந்து வெளியேறுமாறு மலேசியர்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். SST எனப்படும் விற்பனை மற்றும் சேவை வரி ஜூலை 1 முதல் விரிவாக்கம் காணும் நிலையில் முக்கிய அம்சங்களில் ஒன்றான வழிபாட்டு தலங்களையும் அரசாங்கம் மறந்துவிடக்கூடாது. வழிபாட்டு தலங்களையும் பொது வசதி கட்டமைப்பாக கருதி SST வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்க வேண்டும். மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்து என் சிவகுமார் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். SST விரிவாக்கம் கண்டாலும் மக்களின் அத்தியாவசிய பொருட்களுக்கு தொடர்ந்து விலக்களிக்கப்படும் என அரசாங்கம் உத்தரவாதம் அளித்துள்ளது பாராட்டுக்குரியது. என்றாலும் கட்டுமானம் உள்ளிட்ட 6 புதிய சேவை துறைகளுக்கு வரி விரிவாக்கப்பட்டுள்ளது. அதாவது கட்டுமான குத்தகையாளர்களின் வருவாய் ஆண்டுக்கு 1.5 மில்லியன் ரிங்கிட்டை எட்டும் பட்சத்தில் அவர்களுக்கு 6 விழுக்காடு வரி விதிக்கப்படும். இதனால் ஆலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களின் கட்டுமானங்களும் நேரடி பாதிப்பை எதிர்நோக்கும். சிறு மற்றும் நடுத்தர குத்தகையாளர்களின் சுமையை குறைக்க அரசாங்கம் உயரிய வரம்பை நிர்ணயித்து குடியிருப்புகள் பொது வசதி கட்டமைப்புகளுக்கு வரி விலக்கு அளித்துள்ளது. ஆனால் அப்பட்டியலில் வழிபாட்டு தலங்கள் சேர்க்கப்படவில்லை. வழிபாட்டு தலங்கள் என்பது வெறும் ஆன்மீக இடங்கள் அல்ல, மாறாக மக்களின் ஒற்றுமை மற்றும் நலன் மற்றும் சமூக நல்வாழ்வு மையங்களாகும். எனவே குடியிருப்புகளுக்கு வரி விலக்கு தரும் அரசாங்கம் வழிபாட்டு தலங்களுக்கும் அதனை வழங்குவதே சரியாக இருக்கும். இக்கோரிக்கையை நன்கு பரிசீலித்து அரசாங்கம் ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டுமென அறிக்கை வாயிலாக சிவகுமார் கேட்டுக்கொண்டார். ஈப்போவில் நேற்று காலை மீண்டும் பயங்கர வெடிப்புச் சத்தம் கேட்டுள்ளது. ஆனால் அது என்ன என்ற மர்மத்திற்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. கல் குவாரிகளில் எந்த ஒரு வெடிப்பும் இல்லை என கனிம மற்றும் புவி அறிவியல் துறை உறுதிப்படுத்தியது. அங்கு நண்பகல் முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே வெடிப்புகளுக்கு அனுமதி உண்டு என அத்துறை விளக்கியது. இந்நிலையில் அச்சம்பவத்தை போலீஸ் விசாரித்து வருவதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அபாங் ஜைனால் ஆபிடின் அபாங் ஹமட் கூறினார். உறுதியான தகவல்கள் இருப்பின் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்படும் என்றார் அவர். பெரும் வெடிப்பு ஏற்பட்டது போன்ற அளவுக்கு அச்சத்தம் இருந்ததாக ஈப்போ குடியிருப்பாளர்கள் முன்னதாக சமூக ஊடகங்களில் கூறியிருந்தனர். வீடுகள் குலுங்கியதாகவும் சிலர் கூறிய வேளை சிம்மோர், செப்பூர், தானாயித்தாம் போன்ற இடங்களில் நேற்று காலை 10:30 மணிக்கு நிலம் அதிர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபரில் இதே போன்று ஈப்போ மாநகரின் பல்வேறு இடங்களில் பெரும் வெடிப்புச் சத்தம் கேட்டது. இதனால் மேரு, மஞ்சோய், சிம்மோர், சுங்கைசிப்புட் உள்ளிட்ட இடங்கள் குலுங்கின. எனினும் இதுவரை அந்த வெடிப்புக்கான காரணம் மர்மமாகவே உள்ளது. ஹாய் மக்களே, ஏயான் பிக் குலுவாங் ஜோருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25 இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டோ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏயான் பிக் குலுவாங் ஜோர்ல. நெகிரி செம்பிலானில் வேலை பெர்மிட் விண்ணப்பத்தில் போலியான தகவல்களை இடம்பெறச் செய்ததன் பேரில் 3 நிறுவன இயக்குநர்கள், 2 நிறுவன மேலாளர்கள் என 5 பேர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒரு பெண் உட்பட இதுவரை ஜூன் 21 வரையிலும் இதர 3 ஆடவர்கள் ஜூன் 24 வரையிலும் தடுத்து வைக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது.
2 வங்காளதேசிகள் மற்றும் ஒரு பாகிஸ்தானியரை உள்ளடக்கிய அந்த 5 நெகிரி சிம்பிலான் MACC அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்கச் சென்ற போது கைதாகினர். 2023 தொழிலாளர் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் நெகிரி சிம்பிலான் குடிநுழைவுத்துறையிடம் சமர்ப்பித்த வேலை பெர்மிட் விண்ணப்பங்களில் அவர்கள் கூட்டாக அந்த மோசடியில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். மடக்கும் கத்தியால் சொந்த தாய் மற்றும் அண்ணனை குத்தி கொன்றதோடு தம்பிக்கு படுகாயம் விளைவித்ததாக 5ஆம் படிவ மாணவர் மலாக்காவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். வயது குறைந்த மாணவர் என்பதால் ஆயர்குரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வெளியார் யாருமின்றி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. கடந்த வாரம் தாமான் ரம்பாய் முத்தியாராவில் உள்ள வீட்டில் 51 வயது தாய், 21 வயது அண்ணன் இருவரையும் கொலை செய்ததாக முதல் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 13 வயது தம்பியை கத்தியால் குத்தி படுகாயம் ஏற்படுத்தியதாக 3வது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. எனினும் கொலை வழக்கு உயர் நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் வருவதால் 17 வயது அப்பையனிடமிருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. இதற்கு முன் ஆசிரியையும் அவரின் மூத்த மகனும் உடலில் கத்தி குத்து காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டனர். படி என வீட்டில் வற்புறுத்தப்பட்டதாலும் சிறந்த மதிப்பெண்களை பெற வேண்டுமென கட்டாயப்படுத்தப்பட்டதாலும் ஏற்பட்ட மன உளைச்சலில் அவன் அவ்வாறு செய்தது போலீசின் தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சுபாங் ஜயா. கெட் ரெடி. 2 இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சுபாங் ஜயா ஸ்லாங்கோரில் 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். Get ready for mega shopping expo. ஈரானை அமெரிக்கா தாக்காமலும் போகலாம் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். நான் என்ன செய்ய போகிறேன் என்பது யாருக்கும் தெரியாது, தெரிய போவதும் இல்லை என வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமெரிக்கா மூக்கை நுழைக்க கூடாது. மீறினால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அமெரிக்கா விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என ஈரானிய உச்ச தலைவர் அயத்தொல்லா அலி கொமைனி எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரங்களில் ட்ரம்ப் அவ்வாறு கூறினார். எந்த நிபந்தனையுமின்றி ஈரான் சரணடைய வேண்டுமென முன்னதாக ட்ரம்ப் வற்புறுத்திய நிலையில் அந்த பேச்சுக்கே இடமில்லை என அயத்தொல்லா திட்டவட்டமாக கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அயத்தொல்லா எங்கு ஒளிந்துள்ளார் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும் என்றும் அவரை கொல்ல நீண்ட நேரம் பிடிக்காது என செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். ஆனால் இப்போதைக்கு அந்த அளவுக்கு செல்ல விரும்பவில்லை என்றார் அவர். இவ்வேளையில் 6வது நாளாக இஸ்ரேலிய நகரங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக இஸ்ரேலிய தற்காப்பு அமைச்சு கூறியது. இரு தரப்பிலும் இதுவரை 300க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.